எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெருங்குடல் மற்றும் மலக்குடல் புற்றுநோய் கோலோரெக்டல் கேன்சர் பற்றி ஒரு விழிப்புணர்வு பார்க்க போறோம். பெருங்குடல் புற்றுநோயுடைய அறிகுறிகள் என்னென்ன? பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருங்குடல் புற்றுநோய் இருந்ததுன்னா சிலருக்கு இந்த மலம் கழிக்கிறதுல ஒரு மாற்றம், திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்படலாம். அதாவது நார்மலாக டெய்லி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு திடீர்னு 2 டேஸாக மோஷன் போகலை, அப்புறம் திடீர்னு லூஸாக போகுது. இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா அவங்க ரெகுலராக போயிட்டு இருந்த ஹேபிட்லேருந்து இட் இஸ் சடன்லி சேஞ்சிங். இந்த மாதிரி இருக்குது. இல்லை மோஷனில் சளியோ பிளட்டோ அந்த மாதிரி கலந்து வருது. மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வயிற்று வலி ஏற்பட்டுகிட்டே இருக்குது, ஒரு பெயின், ஒரு அப்டமினல் காலிக் என்று சொல்லுவோம், அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அனீமியா, அதாவது இரத்த சோகை மாதிரி ஏற்பட்டு ஒரு டயர்ட்னஸ் வருது, உடம்புல நீர் அடிச்சிருது, இந்த மாதிரி இருக்குது. மலச்சிக்கல், மோஷனே வராமல் வயிறு பிளாக் ஆகிடுது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மலக்குடல் புற்றுநோய்கள் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேன்சர் தான் இருக்குதுன்னு இல்லை, ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் அதை நீங்கள் செக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கிளியர் ஆகிடும் நமக்கு. ஸோ எப்போவுமே ஒரு சேஃப்டி மார்ஜின் நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டு இது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறத விட, இன்றைக்கு போய் அதை பரிசோதனை செய்து ஒன்றும் இல்லை என்ற நிலையில் நம்ம நன்றாக நிம்மதியாக இருப்பது தான் நல்லது. இப்போ மலக்குடல் புற்றுநோய் வந்துட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு டயக்னோஸ் கொலான் கேன்சர்? ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொலனோஸ்கோப்பி என்று சொல்லுவோம். ஸோ இதில் ஸ்க்ரீனிங் கொலனோஸ்கோப்பி அண்ட் டயக்னோஸ்டிக் கொலனோஸ்கோப்பி என்று இருக்கிறது. அதாவது வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எல்லாருமே முதல்ல 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த மலக்குடல் பரிசோதனை, அதாவது கொலனோஸ்கோப்பி என்ற டெஸ்ட்டை செய்கிறாங்க. ஸோ இந்த கொலனோஸ்கோப்பி தான் ஃபஸ்ட்டு டயக்னோஸ்டிக் டூல். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு அதில் அந்த டியூமரோட பயாப்சி எடுத்தோன்னா அது கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோடைய ஸ்டேஜிங், அந்த கட்டி குடலில் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது, நெறி கட்டிகள் ஏதாவது உள்ளனவா, இல்லை உடம்பில் வேறு மற்ற பகுதியில் பரவி இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஸ்கேன்கள் இருக்கிறது. பெட் சிடி, உடம்பு ஃபுல்லாக ஹோல் பாடி செக்கப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட டெஸ்ட்டுகள் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் பெருங்குடல் புற்றுநோய்க்கு ஒரு டியூமர் மார்க் இருக்குது, அதுதான் சிஇஏ என்று சொல்லுவோம், கார்சினோ எம்பிரியோனிக் ஆன்டிஜன். இந்த டியூமர் மார்க்கர்லேயும் அந்த கட்டியுடைய தன்மை எவ்வளோ இருக்குது, இந்த டியூமர் மார்க்கர் பாசிட்டிவாக இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பெருங்குடல் புற்றுநோய் யார் யாருக்கு வருது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்ஹெரிட்டட் ஒரு ஜெனட்டிக் லிங்க் இந்த பெருங்குடல் புற்றுநோயில் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ், கொலான் கேன்சர்ஸ் யூஸ்வலி பார்த்திங்கன்னா இந்த அடினோமா கார்சினோமா சீக்வன்ஸ் என்று சொல்லுவோம், அது ஒரு பாலிப்பாக உருவெடுத்து அதிலிருந்து அது ஒரு கேன்சராக மாறுது. ஸோ ஒரு இன்ஹெரிட்டட் பேட்டர்ன் இதில் காமனாக இருக்குது. இது தவிர ஸ்பொராடிக் பேட்டர்ன், அதாவது மரபணுக்களில் மற்ற காரணங்கள்னாலேயும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இது பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் பருமன் மிக்கவங்களுக்கு நிறைய வருது. வயது முதிர்ந்தவர்களுக்கு, எல்டர்லி 6th decade அண்ட் அபவ், அவங்களுக்கு காமனாக இந்த கொலான் கேன்சர், பெருங்குடல் புற்றுநோய் வருது. அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது அதிகமாக ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றவங்க, இந்த ரெட் மீட், பீஃப், மட்டன், போர்க் இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த கொலான் கேன்சர் ரிஸ்க் இஸ் ஹை. அப்புறம் புவர் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது உடற்பயிற்சியின்மை, அப்புறம் நிறைய இந்த க்ரீன்ஸ், காய்கறி இந்த மாதிரிப்பட்டதை சாப்பிடாமல் வெறும் அனிமல் பேஸ்ட் ஃபுட்டு, ஹெவி ப்ரோட்டீன் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கொலான் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது தவிர மது பழக்கம், புகைப்பிடித்தல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பாலிப் என்று சொன்னேன், அது சிலருக்கு இன்ஹெரிட்டடாக குடும்பத்தின் வழியாக அவங்க மூதாதையர்லேருந்து வரலாம். சிலருக்கு இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், குரோன்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற 2 நோய்கள், சில இன்டிடெர்மினைட் கோலைட்டிஸ், அதர் கோலைட்டிஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரிப்பட்ட இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ்லேயும்
அவர்களுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தாண்டும்போது இந்த பெருங்குடல் புற்றுநோய்கள் ஏற்பட்டு அதனால் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, பெருங்குடல் புற்றுநோய் இல்லை நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய். அதே மாதிரி ஒரு ப்ரிவென்டபிள் டிசீஸ். ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த புற்றுநோயுடைய காரணிகள் நிறைய வந்து தடுக்கக்கூடிய காரணிகள். அதாவது நம்முடைய டயட் பேட்டர்ன், நம்முடைய உடல் எடை, எக்ஸசைஸ் பேட்டர்ன், இது எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தோம்னாலே நம்ம அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். மது பழக்கம், ஸ்மோக்கிங், இதெல்லாம் ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரிவென்டபிள். இந்த ஈட்டியாலஜி, இந்த காசஸ், காரணிகள், மூல காரணிகள், இதையே வந்து நம்ம தடுத்துட்டோன்னா இந்த புற்றுநோயிலேருந்து முற்றுமாகவே வந்து அது வராமலே நம்ம வந்து அதை தடுக்கலாம். இது தவிர ஃபெமிலியல் கேன்சர்ஸ் என்று சொன்னேன், அதாவது மூதாதையர்களிருந்து அப்படி குடும்பம் வழியாக வரக்கூடியது. அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்று இருக்கிறது. அதாவது இண்டெக்ஸ் கேஸ், அதாவது ஆரம்பத்தில் யாருக்கு கண்டுபிடிக்கப்படுகிறது, ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏஜில் வந்ததுக்கோ அதுக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஒருவேளை தந்தைக்கு வந்து 45 வயதில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் இருக்க பையன் பொண்ணு எல்லாருக்கும் வந்து ஒரு 35 வயதிலேயே கொலனோஸ்கோபி பண்ணணும். இப்போ அதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ஒன்ஸ் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை அதில் பாலிப் ஏதாவது இருந்தால் ஆனுவலி அதை ஃபாலோ பண்ணணும், அதை பாலிபெக்டமி பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாலே வந்து அந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ஸோ வருமுன் காப்பது வந்து இந்த புற்றுநோயில் வந்து பாசிபிளாக இருக்குது. அதே மாதிரி இட் இஸ் அ வெரி ட்ரீட்டபிள் டிசீஸ். அதாவது பெருங்குடல் புற்றுநோய் பார்த்திங்கன்னா மிக மிக எளிதாக அழகாக இதை வந்து சிகிச்சை செய்து நீண்ட நாள் குணம் பெற்று வாழக்கூடிய ஒரு நோய். ஸோ இட் இஸ் நாட் வெரி அக்ரெசிவ் டியூமர் இன் ஜென்ரல். சில ரெக்டல் டியூமர்ஸ், சில ரேர் அந்த புவர்லி டிஃப்ரென்ஷியேட்டட் டியூமர்ஸ் இருக்குது. அதை தவிர மற்ற புற்றுநோய்கள் எல்லாமே வந்து எளிதில் வந்து குணப்படுத்தலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நவீனமாக நுண்துளை வழியாக அந்த கட்டிகளை அகற்றுதல், அதாவது கோலெக்டமி என்று சொல்லுவோம். ஸோ அதில் ரைட் சைடு பண்ணோன்னா ரைட் கோலெக்டமி, டிரான்ஸ்வர்ஸ் கோலெக்டமி, லெஃப்ட் சைடு கோலெக்டமி, டோட்டல் கொலெக்டமி, டோட்டல் ப்ராக்டோகொலெக்டமி. ஸோ இப்படி பல லேப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர்ஸ், நுண்துளை சிகிச்சைகள் வந்து இன்றைக்கி இருக்குது. இது வழியாக அந்த கட்டிகளை வந்து முழுவதாக எடுத்து குணப்படுத்திடலாம். அந்த கட்டிகள் மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு மாடர்ன் கீமோதெரப்பி மெடிசின்ஸ் அது. ஸோ அதிகமாக நிறைய பேருக்கு அந்த நெறிக்கட்டிகள் இல்லை அப்படின்னாலே கீமோதெரப்பி எதுவும் தேவைப்படுவதில்லை. கொஞ்சம் ஸ்டேஜ் அட்வான்ஸாக இருந்தால் கீமோதெரப்பி வந்து இருக்குது. அது வழியாகவும் இந்த நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்.